வாசிக்கலாம். அந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இது அந்த செய்தியுடைய தலைப்பு. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். அதுல 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வியாதியே உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் அங்க வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து அநேக திருச்சபையில இன்னைக்கு அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொல்லி உலக ஆசீர்வாதங்களை அவர்கள் அள்ளி வீசுகிறத பார்க்க முடியும். நிறைய திருச்சபையில நான் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னோடு இடைப்பட்ட காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தரையே சேவிக்கும் போதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த அப்பம் ஆசீர்வாதமாய் காணப்படும். ஒரு திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவங்க உள்ள இருப்பாங்க, கர்த்தரையும் சேவிப்பாங்க, உலகத்தையும் சேவிப்பாங்க. கர்த்தரையும் சேவிப்பாங்க, வேலையும் சேவிப்பாங்க. கர்த்தரையும் சேவிப்பாங்க, முக்கியமான ஒரு அதிகாரத்தில் இருந்தா அந்த அதிகாரத்தையும் சேவிக்கிறத பார்க்க முடியும். அங்க வேலையில போனா அந்த வேலை தான் அவங்களுக்கு தெய்வமாய் மாறிவிடும். சர்ச்சைக்கு வந்தா தேவன் அவர்கள் ஆராதிக்கிறத பார்க்க முடியும். அதான் அந்த 25ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே, அவரை மட்டும்தான் சேவிக்க கடவீர்கள் என்று அங்க அழுத்தம் கொடுக்கிறார். அப்பந்தான் அவங்களுடைய அப்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை தான் அப்பம் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம். ஜீவ அப்பம் நானே, பசி அடையான், தாகமடையான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜீவ அப்பத்தை ஒரு திருச்சபை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற அப்பத்தை அவர்கள் வாங்காதபடிக்கு யாரோ பேசுற செய்திய, இல்லைன்னா ஒரு புக்கில் வாசித்த ஒரு காரியத்தை, இல்ல யூடியூப்ல பார்க்கிற ஒரு காரியத்தை திருச்சபையில கொடுக்கிறாங்க. அது சூடான அப்பம் அல்ல. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பம் யாருக்கு கிடைக்கோ அவங்க தான் இந்த கடைசி காலத்துல பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ரேமா வார்த்தை கிடைக்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைபட வேண்டும், என்ன உணர்த்துவிக்க வேண்டும், என்ன உற்சாகப்படுத்த வேண்டும், என்ன திடப்படுத்த வேண்டும், என்னுடைய பாவத்தை காட்டி கொடுக்க வேண்டும். இல்ல மற்றவங்களுடைய பாவத்தை நீ சொல்லுன்னு சொல்லி இதை வாசிக்கும் போது இந்த அப்பம் கிடைக்கிற தேவ பிள்ளைகள் தான் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து ஒரு நீதி உள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பவும் பைபிள் வாசிச்சாலும் ஒரு உண்மையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு நான் எப்போ வாசித்தாலும் சரி, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கிற அந்த உணர்வோடு முழங்கால இருக்கும்போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவரா இயேசு ஒருவேளை நான் சரியா இல்லாவிட்டால் எனக்கு உணர்த்துவார். இந்த அப்பத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், உயிர் உள்ள வார்த்தையின் மூலமாய், ஜீவன் உள்ள வார்த்தையின் மூலமாய் என்னை உணர்த்தி தேவ சமூகத்தில் சரிப்படுத்துறதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரதான வேலை. அப்ப இந்த அப்பம் கிடைக்கணும். எல்லாருமே பைபிள் வாசிக்காங்க, பைபிள் வாசிச்சு எல்லாருமே வாசிக்காங்க, நல்லதுதான். ஆனா அந்த வார்த்தை என்ன மாற்றுகிறதா?
நம்ம திருச்சபைக்கு வரோம், திருச்சபைக்கு வரும்போது ஆவியானவர் பேசுகிறார், உண்மைதான். தனிப்பட்ட முறையில தேவன் என்னை சந்திக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு அநேகருக்கு இந்த அனுபவம் கிடையாது. அப்படியே 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், நீதிமொழிகள் 15 வருஷம் ஆன பிற்பாடும் அதிலே நிக்கிற ஜனங்கள் உண்டு. அவங்களுக்கு எந்த ஒரு தேவனுடைய பாரத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய இதயத்தில் இருக்கிற அந்த ஏக்கங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் எனும் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய், இதுக்கே அவங்க பைபிள் வாசிக்காங்க. அப்போ நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு வார்த்தை கிடைக்கணும், அந்த வார்த்தை என்னோடு இடைபடணும், அந்த வார்த்தை என்னை உருவாக்கணும், என்னை சரிப்படுத்தணும், என்னை உடைக்கணும், என்னை மறுரூபப்படுத்த வேண்டும். அதுக்குதான் பைபிள் வாசிக்கணும். அப்போ அங்க அதிலே சொல்லிட்டார் 25ஆம் வசனத்துல, இது யாருக்கு இந்த அப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு தேவன் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல பாரத்தோடு காத்திருந்தால் அவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஜீவ அப்பத்தை கொடுப்பார். 48ஆம் வசனத்துல யோவான் 6:48 அதை வாசிங்கம்மா. 6:48 வாசிங்க. மறுபடியும் சொல்றார், ஜீவ அப்பம் நானே. 58 வாசிங்க. யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. அந்த அப்பம் தான் வார்த்தையாய் மாறி இருக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்க வேண்டிய அளவுக்கு நாம் புசித்து ஆவியில பலனாய் இருப்போம் என்றால், நான் நிச்சயமா சொல்றேன், எந்த பாடுகளையும் தாண்டி ஓட முடியும். சத்துரு கொண்டு வர்ற எல்லா அந்த பாவ சோதனைகளை மேற்கொண்டு இந்த அப்பம் நம்மளை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும், நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். இங்க நிறைய பேருக்குள்ள அப்பம் கிடைக்க மாட்டேங்குது. பைபிள் வாசிச்சா ஒன்னும் புரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சில அதிகாரங்கள் புரியல, அத சரித்திரத்தின் பின்னால நம்ம பின்னணியில பார்க்கிறது நல்லது. ஆனா ஒண்ணுமே புரியலனா ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே புரியல, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆசீர்வாதத்துக்காக வாசிக்காங்களே, அவங்க நிச்சயமா அவங்களுக்கு இந்த அப்பம் கிடைக்கவே கிடைக்காது, ஜீவ அப்பம் கிடைக்காது. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுட சுட அந்த அப்பம் கிடைக்காது. வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அப்பம் கிடைக்கிற தேவ பிள்ளைகள் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த அப்பம் இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் பாடுகளை மேற்கொள்ள முடியும். இந்த அப்பம் யாருக்கு கிடைக்கோ அவங்கள இந்த உலகம் அசைக்காது, இந்த உலகம் அவங்கள தொட முடியாது, இந்த உலகம் அவங்கள நெருங்க முடியாது. அது உலக சிற்றின்பம் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் அங்க தெளிவா சொல்லுகிறார். அதுல 24 வாசிங்க. 24 யாத்ராகமம் 23:24 வாசிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்யும்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இப்ப இங்க தேவர்கள் சொல்லும் போது மாம்சத்துக்குரிய காரியத்தை தான் அங்க பேசுகிறார், விக்கிரங்களை குறித்து தான் அங்க பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வெளிச்சம் தெரியுமா? நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். என்ன அர்த்தம் தெரியுமா? காலையிலே எழுந்த உடனே மொபைல பார்க்கிறவனுக்கு அப்பம் கிடைக்காது, வாட்ஸ்அப்ப பார்க்கிறவனுக்கு அப்பம் கிடைக்காது, பேஸ்புக்க பார்க்கிறவனுக்கு அப்பம் கிடைக்காது. நீ அவருடைய மொபைலை தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு வாட்ஸ்அப்ப பார்க்கிற அநேக ஜனங்கள் உண்டு, பேஸ்புக்க பார்க்கிற அநேக ஜனங்கள் உண்டு, இன்ஸ்டாகிராம பார்க்கிற அநேக ஜனங்கள் உண்டு, அதை பணிந்து கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு, அதுக்கு முன்பாக உட்கார்ந்து பல்ல காட்டிட்டு இருக்கிற ஜனங்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு நாளும் பரத்துல இருந்து வருத அப்பம் கிடைக்காது. சாத்தான் கொடுக்கிற அப்பம் வேணா கிடைக்கும். அதான் அங்க தெளிவா சொல்லுகிறார், நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு திருச்சபை மக்கள் அதிகாலையில எழுந்த உடனே ஒரு பேப்பர் வாசிக்கிறதோ இல்ல புக்கு வாசிக்கிறதோ இல்ல மொபைல பார்க்கணும். இந்த 24ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில
நிறைவேறி கொண்டிருக்கிறது. எழுந்த உடனே நான் தேவனை சந்திக்க வேண்டும், எழுந்த உடனே நாம் முழங்கால் படியிட வேண்டும், எழுந்த உடனே நாம் முகமுகமாய் தேவனோடு ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம் அவரிடத்துல பணிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு தான் ஜீவ அப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த அப்பந்தான் நமக்கு ரேமா வார்த்தையை கொண்டு வரும். அந்த அப்பந்தான் தேவ பிரசனத்தை கொண்டு வரும். அந்த அப்பத்துலதான் ஜீவன் காணப்படும். நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கேன், எழுந்த உடனே மொபைல பாக்குறவங்க. நான் அப்பவும் நினைப்பேன், உருப்பட மாட்டான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தூரம் அவருடைய கிருபை புதியதா இருக்குது, புதிய கிருபையை கொடுக்கிறான். அதுக்கு மேல எழுதப்பட்டிருக்கு, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அப்போ நிர்மூலம் பண்ணுவான். எந்த அப்பத்தை கொடுப்பானா சாத்தான்? நீ யூடியூப்ல பாரு, நீ வாட்ஸ்அப்ப பாரு, இதெல்லாம் காட்டி அந்த தெய்வீக மகிமை உள்ள அப்பம், தேவ பிரசனமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய, சுட சுட கிடைக்க வேண்டிய அந்த அப்பத்தை திருடுறதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அந்த அப்பத்துல எந்த வேலிவு இருக்காது. சாத்தான் கொடுக்கிற அப்பத்துல எந்த வேலிவு இருக்காது. அது நம்மளை மாற்றாது. அதனாலதான் இங்க தெளிவா சொல்லுகிறார், அவருடைய தேவர்களை. இன்னைக்கு கையில இருக்கிற மொபைல் தான் அநேக பேருக்கு தேவர்கள். தேவன் மொபைல் இல்லாம இன்னைக்கு வாழ முடியாது. ஏன்னா ஊழி எவ்வளவுதான் பேசினாலும் அங்க கிரியைகளை ஆண்டவர் பார்ப்பார். அதனாலதான் அங்க சொல்லுகிறார், நீ சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும். காலையிலே எந்திரிச்சு நான் அப்படி மொபைல் எடுத்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம பார்த்துட்டேன்னா, 24 அந்த யாத்திராகம 23, 24 என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. நான் அதை பணிந்து கொள்ற சூழ்நிலை காணப்படுகிறேன். அதனாலதான் அங்க சொல்லுகிறார், அவர்களை நிர்மூலம் பண்ணி, அந்த வாட்ஸ்அப்ப, பேஸ்புக்க, இன்ஸ்டாகிராம அதை நிர்மூலம் பண்ணி, நீ தேவ சமூகத்துல இருக்கும் போது பரத்துல இருந்து உன்னை நடத்தக்கூடிய, அன்றைக்கு உன்னை நடத்தக்கூடிய தெய்வீக அப்ப நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஒரு வருஷத்துக்குள்ள தாராரோ அது இரண்டாவது. இன்னைக்கு என்ன நடத்தக்கூடிய அந்த சுட சுட அந்த ஆகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல சாரி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, வைக்க வேண்டாம் என்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க ஒரு மனிதன் இங்க சொல்லுகிறான், நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஒரு மனிதன் சீர்படக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து அப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அப்பம் முதலாவது அவனை உடைத்து, அவனை உருவாக்கி, அவனை சுத்தம் பண்ணி, அந்த அப்பம் அவனை சரிப்படுத்துற பிற்பாடுதான் மற்றவங்களை நம்ம சீர்படுத்த முடியும். சீர்படுத்த முடியும். அவன் சொல்றான், கையெல்லாம் உயர்த்துறான், நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஏன் அவன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறானா? என் வீட்டில் அப்பம் இல்லை, என்னுடைய ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறார், இந்த ஆலயத்துக்குள்ள அப்பம் கிடையாது, அதனால நான் அவங்களுக்கு அதிபதியா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் கூக்குரல் இடுகிறான். வஸ்திரமும் இல்லை, ரட்சிப்பின் அனுபவமும் கிடையாது. எங்க ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரன் உண்டு, அவரு ஊழியத்துல இருந்தாரு. ஊழியத்துல இருந்துட்டு அவர் எப்படி பைபிள் வாசிப்பார்னா, பிரதர்ட்ட சொன்ன வார்த்தை, படுத்து கிடந்த ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆடியோ ஓட விட்டுது. ஓட விட்டு கால் மேல கால் போட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 2 நாள்ல வெளிப்படுத்தல் முடிந்து விட்டால், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் முடிந்து விட்டால்
அவர் கணக்கு ஒரு நேரம் பைபிள் வாசிச்சேன். இப்ப நிறைய கூட்டம் அலையுது, நிறைய கூட்டம் இப்படி அலையிறாங்க. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னாரு, இந்த ஊழியக்காரர் 1500 முறை பைபிள் வாசிச்சிருக்காரு. 1500 முறை பைபிள் வாசிக்கணும்னா அது சாத்தியமே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நம்ம வாசித்தா விட ஒரு 70 வருஷமோ 80 வருஷத்தை வாசிக்க முடியாது. ஒரு வருஷத்துல 15 நேரம் வாசித்தால் கணக்கு பண்ணி பாருங்க. 30 வயசுல ரசிக்கப்பட்டா 25 வயசுல ரசிக்கப்பட்டா அப்படி கூட்டி பார்த்தா வாசிக்க முடியாது. அப்ப இதை எப்படி வாசிங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஆடியோ போட்டு ஓட விட்டுருவாரு. சாத்தானும் ஓட விட்டுருவான், அவனும் ஓட விடுவான். என்கிட்ட கேட்ட கூமுட்டைகள் இவன் சொல்றான் பாருங்க, என் வீட்டில் அப்பமும் கிடையாது, எனக்குள்ள அப்பம் கிடையாது, ரட்சிப்பின் வஸ்திரமும் கிடையாது. அதனால ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான், எனக்கு என்ன அதிபதியா வைக்காதங்க, என்ன அதிபதியா வைக்காதங்க அப்படிங்க. வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? வாசிக்கலாம். ஏசியா 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், அதுல 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 16 வாசிங்க. வாசம் பண்ணுவான், அடைக்கலமாகும், அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அருமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த அப்பம்? யாருக்கு கிடைக்கும் என்றால், ஆண்டவராய் இயேசு யாரோடு பேசுவார் என்றால், எந்த திருச்சபையோடு இடைபடுவார் என்றால், எந்த ஊழியக்காரனோடு இடைபடுவார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது நமக்கு தெளிவாய் தெரியும். அப்போ எனக்கு கிடைக்கணும், உன் கண்கள் ராஜாவை மகிமைப்படுத்தினவராய் காணும். யார? இயேசு கிறிஸ்துவ. தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் அந்த பரம கானானை யார் பார்ப்பார் என்றால், அங்க இருக்கிற ராஜாவை யார் தரிசிப்பார் என்றால், அங்க 15ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 15ஆம் வசனத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து அப்பம் கிடைக்கும், பரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் கிடைக்கும், அபிஷேகத்தின் நதி நமக்குள்ள கரை புரண்டு ஓடும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. இதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அப்பம் கிடைக்க வேண்டும் என்றால் நீதியாய் நடக்க வேண்டும், பண ஆசை இல்லாதவனாய் நடக்க வேண்டும், பொருளாசை இல்லாதவனாய் நடக்க வேண்டும், பண ஆசையை வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அவங்களுக்கு தான் அப்பம் கிடைக்கும். வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், அவங்களுக்கு அப்பம் கிடைக்காது. வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லல, மறந்துடாதங்க, அந்த மாதிரி நினைச்சிடாதங்க. வீடு கட்டுங்க, கார் வாங்குற நல்லது, ஆனா அதுவே என்னுடைய நோக்கமா இருக்கும் என்றால் பரத்துல இருந்து ஜீவ அப்பம் நமக்கு கிடைக்காது. இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான் பிதா, அவன் கள்ளத்தனமான அப்பங்களை தந்து நம்மளை கள்ள வழியில நடத்திடுவான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனு இன்னைக்கு அப்பத்தை கொடுக்கிறான். அவன் கொடுக்கிற அப்பந்தான் இன்னைக்கு அநேக பேர் பெற்றுக்கொண்டு, அருமையான மகளே மகனே, நீ இந்த பிரச்சனையில வந்திருக்கிறான், இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உன் கடன் பாரம் மாறும். இதுதான் சாத்தான் கொடுக்கிற அப்பம். கடன் பாரம் மாறாதுன்னு சொல்லல, நிச்சயமா உண்மையா வாழ்ந்தா நீதியாய், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீதியாய் நடக்கிறவனுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அப்போ நீதியாய் நம்ம நடக்கணும். அதான் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் அப்படிங்க பேதுரு எழுதும்போது, நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள், பரிசுத்தமா இருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இரண்டாவது, செம்மையானவைகளை பேசி, செம்மையான வார்த்தைகளை பேசி, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி, தேவனுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் 16ஆம் வசனம் நிறைவேறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மேலையும் கீழே ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருப்பா.
என்னுடைய அப்பம் எனக்கு நான் வேதம் வாசிக்கும் போது 2 நாள் ஒன்றும் எனக்கு புரியல, ஒன்றும் கிடைக்கல, பரவாயில்ல. இல்ல 1 வாரம் கிடைக்கலாலும் பரவாயில்ல. ஆனா தொடர்ச்சியா எனக்கு ஒண்ணுமே புரியலனா நம்ம ரட்சிப்பிலே கோளாறு இருக்கு. ஒரு ரட்சிப்பிலே கோளாறு இருக்கு. ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நமக்கு விளக்கி காட்டுவார், விளக்கி காட்டுவார். அப்ப செம்மையான காரியங்களை பேச நீங்களும் நானும் பழக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, வீணான ஒரு லஞ்சம் வாங்கியோ இல்ல தேவையில்லாத பணங்கள் என் கைக்கு வந்து அதுல நான் சந்தோஷப்பட்ட கூடாது, அதை நம்ம வெறுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து. ஒரு லஞ்சம் வாங்கிட்டு வந்து நமக்கு காணிக்க தராங்கன்னா அந்த காணிக்க வாங்கவே கூடாது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வருது. 80 லட்சத்துக்கு மேல காணிக்க கொண்டு போயிருக்காங்க. காணிக்க கொண்டு போய் கையில கொடுத்தவன இவருக்கு சந்தோஷம். அந்த காரியத்தை செஞ்சிடலாம், இந்த காரியத்தை செஞ்சிடலாம், இந்த சபையை கட்டிடலாம்னு சொல்லி நல்ல பிதாவின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆவியானவர் சொன்னாராம், ஜெபத்தை நிறுத்து. நல்ல பிதாவா, ஜெபத்தை நிறுத்து. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. 80 லட்சத்தை கொடுத்தா போதும், காலிலே விழுந்துருவான், குடும்பமா காலிலே விழுந்துருவான், பொத்துன்னு விழுந்து, ஐயா நான் நேற்று ஜெபித்துட்டு இருக்கும் போது உங்களை ஆண்டவர் எனக்கு காட்டான்னு சொல்லி அங்க காரியத்தை சொல்ல முடியும். காலிலே விழுந்துருவாங்க, குடும்பமா விழுந்துருவாங்க, பாஸ்டர் மாதிரி எல்லாம் பொத்துன்னு காலிலே விழுந்துருவாங்க. நீங்க தான் எனக்கு தெய்வம், இனி உண்மையே நாங்கள் சேவிப்போம், எங்களுக்கு ஆண்டவர் இடத்துல இருந்து வருது அப்ப எங்களுக்கு தேவையில்லை, நீங்க தரத அப்ப எங்களுக்கு போதுன்றான். அது சொன்னாராம், ஜெபத்தை நிப்பாட்டிட்டார். நல்ல பிதாவுன்னு ஆரம்பிச்சிருக்கார், ஜெபத்தை நிப்பாட்டிட்டார். ஆவியான் சொன்னாரா, என்ன பணம்னு கேளு, ஃபர்ஸ்ட் என்ன பணம் அப்படின்னு கேளு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், இல்லையா நீங்க காணிக்கை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல பிரதர் என்ன பணம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அவர்கிட்ட கேட்ட பிற்பாடு தான் தெரியுது, சுமக்லிங் கள்ள நடைகள், அதுல வந்த வருமானம், அந்த வருமானத்தை கொடுத்த உடனே இவரு நல்ல இந்த ஜீவ அபத்தை பெற்றுக்கொண்ட கண்டு, அந்த ஜீவ தண்ணீர் இவருக்குள்ள இருந்த கண்டு, அந்த ராஜாவை அவர் தூரத்துல கண்ட கண்டு, பரலோகம் அவருக்கு பெருசா தெரிந்த கண்டு, அந்த பணத்தை வேண்டாம் என்று எலிசா சொன்னது போல அனுப்பிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயம் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு தான் ஆண்டவர் இடைபடுவார். பயம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நான் இன்னும் சரியாகணும், இன்னும் சரியாகணும், இன்னும் பரிசுத்தத்துல வளரணும், இன்னும் உண்மையில வளரணும், இன்னும் என் வார்த்தை இன்னும் எல்லாம் சேர்த்தான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் அது, நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, எல்லாரும் மாறணும். அவங்களோடு தான் ஆண்டவர் இடைபடுவார். வெறுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும், லூக்கா 14:33 சொல்றார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஒரு சீசனுக்கு இருக்கிற தகுதி அங்க காட்டி கொடுக்கிறான். 25, 26, 27 சொல்லிவிட்டு 33 சொல்றார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து. அவங்கிட்ட தான் ஆண்டவர் ஜீவ அப்பத்தை நம்பி கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்பம் கிடைக்கிற தேவ பிள்ளைகள் தான் இனி வருகிற உபத்திரங்கள்ல ஜெயம் கொள்ள முடியும். இனி சாத்தான் கொண்டு வருத உபத்திரங்கள்ல, சாத்தான் கொண்டு வருத போராட்டங்கள்ல, சாத்தான் கொண்டு வருத பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு பரத்துல இருந்து எலியாவுக்கு எப்படி சுட சுட அப்பம் கொடுக்கப்பட்டதோ, அந்த சுட சுட அந்த அப்பம் கிடைக்கும் போதுதான் நான் உபத்திரங்களை மேற்கொள்ள முடியும். சாத்தான் விட போறது கிடையாது, உங்களை என்னை விட போறது கிடையாது. அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி அவன் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். யாருக்கு விரோதமா உபயோகப்படுத்துறான் என்றால், உண்மையான திருச்சபைக்கு விரோதமாய், உண்மையான இருக்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமாய், உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் முழு பலத்தையும் அவன் டிபார்ட்மெண்ட செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் சிம்சோன் அங்க ஒரு வார்த்தை சொல்லுவான். சிம்சோன் சொல்றான், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்க, ஞாபகம் வருது, இந்த வசனத்தை அப்படியே வச்சு, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
சாத்தானுடைய பெரிய தந்திரத்தை பாருங்க. வெளிப்படுத்தி என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், நான் பலட்சியமாகி, இதான் ரொம்ப முக்கியமானது, மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன். இதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நீ சாதாரண மனிதனை போல மற்ற எல்லா மனிதனை போலவும் ஒன்ன மாற்றுறதா என்னுடைய வேலை. நீ பரத்திலிருந்து அப்பத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, நீ பரத்திலிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கூடாது, நீ பரத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலக சம்பந்தப்பட்டமான வார்த்தையை காட்டும். மற்ற மனுஷனை போல வார்த்தையை பத்திலா மேல மிகப்பெரிய ஒரு திட்டம் காணப்பட்டது. மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் சாத்தான் எவ்வளவு அழகா தூக்குறான் பாருங்க. மற்ற மனுஷனை போல அப்படி நம்மளை அழைக்கல ஆண்டவர். உங்களை என்னை ஆண்டவர் அப்படி அழைக்கல. ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவையில்லாத இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து கீழே சொல்றாரு, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. அத நம்ம உதறணுமா? யாராட்டும் கொண்டு ஓட்டுக்கு பணம் தந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படி சொல்லி உதறி கீழே போட்டுணும், வரவன் எடுத்துட்டு போட்டும். உதறி பரிதானம் இன்னைக்கு அநேக திருச்சபைக்குள்ள காணப்படுகிறது. பரிதானம், லஞ்சம், வரதட்சணை, அதுதான் பரிதானம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தான் உதறணும், நம்ம தான் அதை உதறி விட்டாதான் தப்ப முடியும், இல்லைன்னா தப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய சபை நடத்துற ஊழியர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த பரிதானத்தை குறித்து பேசுறதே கிடையாது. நீ வரதட்சணை வாங்கினா பரலோகம் போக முடியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் காட்டி கொடுக்காம நீ நல்ல பரிதானத்தை கேளு, பணமா கேளு. ஏன் தெரியுமா பணமா வாங்குறாங்க? 20 லட்சம் வாங்கினா 2 லட்சம் தசம பாகம், 2 லட்சம் தந்துடணும். இல்லனா நீ தசம பாகத்தை சாப்பிட்டினா அது உனக்கு கண்ணி, நீ ஒரு பண்ணி, அது உனக்கு கண்ணி, பயமுறுத்துறது. ஏன்னா நகையா வாங்கினா வாங்க முடியாது. நகையா வாங்கிட்டான்னு சிலருக்கு கேட்கறது கூச்சமா இருக்கும். 20 பவுன்ல 2 பவுன் தாங்கன்னு கேட்டா அது பெரிய இதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, பணமா வாங்கிருங்க பிரதர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பரிதானத்தை வாங்குறவன் நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல மாட்டிக்கொள்வான். நியாய தீர்ப்பு நாள்ல மாட்டிக்கொள்வான், தப்பவே முடியாது. அதனாலதான் அங்க தெளிவா சொல்கிறார், நீ கைகளை உதறி கீழே போட்டு. சரி வாங்கிட்டோம், என்ன செய்யலாம்? தெரியாம வாங்கிட்டோம், வசனம் தெரியாம வாங்கிட்டோம், அந்த சம்பந்தாரோடு ஒப்புரவாக வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிவாங்க. நல்ல மாடா இருந்தா திருப்பி கொண்டு கொடுத்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு, தெரியாம வாங்கிட்டையா, இப்படிலாம் வசனங்கள் இருக்கு, என்ன தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்தால் நிச்சயமாய் பரலோகத்தை பார்க்க முடியும். தூரத்தில் உள்ள தேசம் கானான் தேசத்தை அவர்கள் எப்படி தூரத்திலிருந்து பார்த்தார்களோ அந்த பரம கானானாகிய பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்றால் பரிதானத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். வசனம் ஒவ்வொரு வசனங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு. சரி கொடுக்கவே முடியல அப்படின்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாம வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்டா இன்றைக்கும் மனம் இறங்க ஆண்டவராகிய இயேசு ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கும் மனம் இறங்கி அன்போடு நம்மளை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா மனஸ்தாபத்தை எதிர்பார்க்கிறார். நீ கட்டாயப்படுத்தி வாங்கினாலப்பா, நீ கடினப்பட்டு அவங்க வேதனை படத்தக்க கட்டாயப்படுத்தி காரை வாங்கினால, வீட்டை எழுதி வாங்கினால, பைக்கை வாங்கினால, எல்லா பொருளையும் வாங்கிட்டு
கர்த்தர் கொடுத்தா அப்படின்னா அது கர்த்தர் கொடுக்கல, சாத்தான் கொடுத்த ஆசீர்வாதம். தெளிவா சொல்றார். கைகளை நம்ம தான் உதறணும். பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. நல்லா நீங்க பாத்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுலை பலமுறை கொல்ல சத்துரு திட்டம் போடுறான். திட்டம் போடுறதுல அங்க ஏறக்குறைய 14 நாள் கப்பல்ல சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. பயங்கரமான புயல். பவுல் திடப்படுத்துகிறார். பவுலோடு ஒரு தேவதூதன் பேசுகிறான். உங்க யாருக்கும் பிராணன் சேதம் வராது, உயிர் சேதம் வராது. நான் சேவிக்கிற தேவன் தூதனானவர் என்னோடு பேசினார். எண்ணி நிமித்தமா 276 பேர் கப்பல்ல இருக்கும். உங்களுக்கு ஏன் மூலமா தயவு கிடைக்கும். எப்படி ஆபிரகாம் மூலமா லோத்த தேவன் காப்பாற்றினாரோ, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை ஏன் காப்பாற்றினார்னா ரோமாபுரியில சாட்சி கொடுக்க வேண்டும். பவுல் எருசலேம் மாத்திரமல்ல, ரோமாபுரியில சாட்சி கொடுக்க வேண்டும். கப்பல் உடைந்தது. கப்பல்ல இருக்கிற அந்த துண்டு பலைகள்ல அவர்கள், கப்பல்ல இருக்கிற அந்த போர் வீரன் இவங்களை கொல்ல பார்க்கான். 100க்கு அதிபதி இவனை காப்பாத்துறான் பவுல. ஏன்னா இவன் செத்தனா எல்லாரும் முடிஞ்சிருவாங்க. இவனை காப்பாத்துறாங்க. காப்பாத்தி கப்பல் அந்த மெலித்தா தீவுல போய் சேருது. அங்க போய் பார்த்தா அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க பயங்கரமா குளிர் காணப்படுகிறது. அந்த குளிர்ல எல்லாருமே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் போது பவுல் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வரார். விறகு எடுத்துக்கொண்டு போட்டா அதுல இருந்து ஒரு விரியன் பாம்பு கவி கொண்டது. கவி அப்படி தொங்கிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மனுஷன் முடிஞ்சான், இவன் பாவி, இவன் ஒரு அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி அங்க நியாய தீர்ப்பு நடக்கிறது. பவுல் என்ன செஞ்சார்னா தன் கைகளை உதறி, அதான் முக்கியம், இங்க அதான் எழுதப்பட்டிருக்கு, தன் கைகளை உதறி. அப்ப வரதட்சணை ஒரு நல்ல பாம்பை போல, ஒரு ராஜநாகத்தை போல இன்னைக்கு ஜனங்களை கவி பிடிக்கிறது. நம்ம உதறி விட்டுட்டு வைங்களேன், பவுல் காப்பாற்றப்பட்டது போல இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றி விடுவார். அவன் எங்க உதறி போட்டான் தெரியுமா? தீயில உதறி போட்டான். இன்னைக்கு அக்கினி எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? உங்களுக்குள் எரிகிற, பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் புதுமையாய், அதாவது திகையாமல் புதுமையாய் நினையாமல் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் அக்கினியா இருக்கிறார். இந்த அக்கினியான தேவனுக்குள்ள இந்த வரதட்சங்கிற அந்த நாக பாம்பை உதறி போடும்போது நம்ம நித்தியத்துக்கு ஆயத்தம் உள்ள தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். எல்லாருக்கும் என்ன வரும்? வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அக்கினியான தேவன், பாவங்களை சுட்டி காட்டுகிற தேவன், பாவங்களை உணர்த்துகிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு நல்லா இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்காருன்னா தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. யாரோ செய்யறாங்க, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு யூதர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற பெண்களுக்கு அவங்க தான் போட்டு கட்டுறாங்க. எத்தனையோ வட மாநிலங்கள்ல இன்னைக்கு பெண்களுக்கு அவங்க தான் கொடுத்து கட்டுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் தான் அதிகமான நகை எங்க விற்க தெரியுமா? 29 மாநிலம் இருக்கு நம்ம இந்தியாவில். 9 யூனியன் பிரதேசம் இருக்கு. கிட்டத்தட்ட எங்க அதிகமா நகை விற்க தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். நீ கணக்கெடுத்து பாருங்க, நீ நெட்ல வேணா அடிச்சு பாருங்க வீட்டுல போய். எங்க அதிகமா நகை விற்கனா தமிழ்நாட்டில். அப்ப இந்த நகை பைத்தியம் பிடித்தவன் எங்க இருக்கானா? சர்ச்சுக்குள்ள. அல்ல கை தட்டிட்டே இருப்பான். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு 50 பவுன் போட்டுருங்கப்பா. அதே பெண் பிள்ளையை பெத்தா, ஏ அப்பா இவ்வளவு நகை கேட்கான். அவன் பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு 50 பவுன் 100 பவுன் எடுத்திருப்பான். ஆனா இவனுக்கு கீழே அந்த பொம்பளை பிள்ளை இருந்தா 25 பவுன் போடுறேன். அவன் வரதவன் எப்படி கேட்பான்? நீ 100 பவுன் வாங்கியிருக்கா, அவன் 150 பவுன் கேட்பான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம தான் உதறணும். உதறி போட்டு விட்டுதான், உதறி போட்டாதான் அந்த பாம்பு நம்மளை கடிக்காம இருக்கும். எப்படி பவுல் காப்பாற்றப்படுகிறாரோ அதுக்கு பிற்பாடு தான் சொல்றாங்க, இவர் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தேவ பிள்ளைன்னு எப்ப சொல்லுவாங்க? உலகத்தை வெறுக்கிற தேவ மனிதனை பார்த்து தான் சொல்லுவாங்க இவன் தேவ பிள்ளை. பரலோகம் அவங்கள தான் சொல்லும். காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னுடைய தாசனாகிய காலேப், வார்த்தையை பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினால், வேற ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தான் இதை வெறுக்க முடியும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சுட சுட ரேமா வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, மகிமை உள்ள வார்த்தைகளை, தேவ பிரசன்னம் நிறைந்த வார்த்தைகளை பேசி அவங்களை திடப்படுத்தி அவங்க உள்ளத்துல சந்தோஷத்தை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இதை வெறுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தசமபாகம் நான் இடையில கேள்விப்பட்டேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மா தசமபாகம் கொடுக்கலன்னு பாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, மைக்க ரொம்ப சவுண்டா வச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சும்மாவோட பேசலாம் உங்களுக்கு. ரொம்ப அவர் கோவப்பட்டு சொன்னாரு, எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்க முடிச்சிடும், என்னன்னு தெரியாது, எனக்கு தசமபாகம் வேணும் அப்படின்ட்டாரு. அந்த அம்மா 10 பைசா வட்டிக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க. 10 பைசா வட்டிக்கு. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்க. இதை கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பவுல் யாருக்கு கொடுத்தா? நீங்க புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனம் நான் கேட்க, கொடுக்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் பேச வரல. ஆனா ஒரே ஒரு வசனத்தை நீங்க காட்ட முடியுமா? அப்போஸ்தலர்கள் எந்த திருச்சபையிலையும் தசம பாகத்தை குறித்து பேசவில்லை. தசம பாகத்தை குறித்து ஒரு இடத்துல விட எந்த அப்போஸ்தலரும் பேசல, அப்போஸ்தலருக்கு பின்பாக வந்த பரிசுத்தவான்களும் பேசல. உற்சாகமாய் கொடுத்தார்கள். நம்ம நியமிக்கணும். 20 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஆண்டவர் நீ கட்டாயம் திருச்சபை கொண்டு கொடு, இந்த காரியம் இருக்கு, வேலை இருக்குன்னா தைரியமா கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. ஆனா நீங்க கட்டாயப்படுத்துறதுதான் பாவம். நீங்க கட்டாயப்படுத்தி வஞ்சகமா அங்க இருக்கிற பணம் ஏன் பாக்கெட்டுக்கு வரும் நினைக்க பாருங்க, அதுதான் பாவம். அவங்களுக்கு அப்பம் கிடைக்காது, அது சாத்தான் கொடுக்கிற அப்பம். சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன், மேல இருந்து கீழே குதியும். அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்கான். இவங்க நினைக்காங்க கர்த்தர் தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு நம்ம ஆசீர்வதிக்கிறார். பாரு, நான் ஒரு நாள்ல இப்படி கஷ்டப்பட்ட இன்னைக்கு மேல இருக்கேன், நல்லா இருங்க. ஆனா கர்த்தர் தாராரா, தேவன் தாராரா? அதனால அவங்களுக்கு அப்பமே கிடைக்க மாட்டேங்குது, அப்பமே கிடைக்க மாட்டேங்குது. காஞ்சி அப்பதான் கிடைக்கும். ஜீவ தண்ணீர் கிடைக்கல, சாக்கடை தண்ணி தான் ஓடுது. ஜீவ தண்ணீருக்கு இருக்கும் என்றால் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார தவிர உலகத்துக்கு நேராக ஒரு நாள் நம்மளை நடத்த மாட்டார். கைகளை உதறி, அது கீழே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சித்தமான 2 காரியம் இருக்கு. நம்ம கர்த்தர் சித்தமான இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம். அதுல கீழே எழுதப்பட்டிருக்கிற ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. என்ன அர்த்தம்னா, நம்ம பேசுற வார்த்தைகளை ஒரு கலகம் உண்டாயிடக்கூடாது, அங்க ரத்தம் சிந்துற அளவுக்கு என் வாயிலிருந்து வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு சொல்லி தன் செவிகளை அடைத்து. எப்படி சங்கீதக்காரன் காது கேளாத செவிடனை போல இருந்தானோ, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது நம்ம செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். பதில் பேசின பிரச்சனை தான். ஏன்னா மறுபடியும் நம்ம செய்தி கொடுக்க முடியாது. உண்மையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏதாட்டு பேசிட்டோம்னா செய்தி கொடுக்க முடியாது, மன்னிப்பு கேட்டால் தான் செய்தி கொடுக்க முடியும். அதனாலதான் வாயை ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப எப்போ ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரும் என்றால், அந்த போராட்டத்தின் நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய் தன் பதறி பேசிதான் மோசே கானானுக்குள்ள போக முடியல. பதறி பேசுறான், ஜனங்கள் தன்னுடைய ஆவியை விசனப்படுத்துறாங்க, அப்படியே நெருக்கிறாங்க. தண்ணியை கொண்டா, தண்ணியை கொண்டா, தண்ணியை கொண்டா, காடையை கொண்டா, மண்ணாவை கொண்டா, நெருக்கிற உடனே இவன் பதறி பேசுறான்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப செவியை அடைத்துக் கொள்ள வேண்டும். எப்போ நம்ம செவியை நம்மளை பேசும்போது, யாராட்டும் பேசும்போது நம்ம கேட்டோம்ங்களேன், சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம செவி அடைக்கப்பட்டுட்டுனா, காதுக்குள்ள வார்த்தை வரலன்னா பிரச்சனையே கிடையாது. கேட்டுட்டேன்னு வைங்களேன், டக்குன்னு எழுப்பிடும் ஆதாம். டக்குனு ஆணியெல்லாம் புடுங்கி போட்டு அவன் எந்திரிச்சிருவான். மறுபடி அவனை அடிச்சு வச்சிருப்போம், ஒரு இடத்துல லைட்டா அடிச்சு வச்சிருப்போம். டக்குனு அவன் புடுங்கி போட்டு, ஆணி 3 ஆணியை புடுங்கி போட்டு டக்குன்னு யாரில் பேசுறான் அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு
தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பு. அன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்றாரு ஏன்ட்ட, என்ன பஸ்ல போயிட்டு இருக்கோம், இந்த பாட்டு கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருக்கு, சினிமா பாடல் எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா, இதுல இந்த மியூசிக்கை நான் பிரிச்சு பிரிச்சு பார்ப்பேன் அப்படிங்காரு. சொன்ன இந்த நேரங்களில் நீங்க வசனத்தை யோசிங்க, வசனத்தை தியானிங்க அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. சமயத்தில் ஒரு இடத்துல சாட்சி சொல்ல போயிருந்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட்டாம்புலி அந்த ரோட்ல சாட்சி சொல்ல கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். அங்க எனக்கு சாட்சி, ஒரு பாஸ்டருக்கு, அந்த சபையை நடத்துற ஊழியக்காரருக்கு செய்தி. நல்லா தான் பேசினார். நல்லா பேசிட்டு 2 சினிமா பாட்டு பாடினார் ரோட்ல, நடு ரோட்ல. ஒரு பாட்டை பாதி பாட்டை பாடிட்டாரு. பழைய பாடல் தான், அர்த்தம் உள்ள பாடல் தான், அந்த செய்திக்கு அப்படியே கொண்டு கோர்வையை கொண்டு காட்டுறாரு. 2வது பாட்டை கொஞ்சம் 2-3 லைன் பாடிட்டாரு. பாடிட்டு எங்களை பார்த்து சிரிக்காரு. நான் நினைச்சேன், சாத்தான் தான் சிரிக்கான், சினிமா பாட்டை யாரு பாடுவா யோசிச்சு பாருங்க. நல்ல பாட்டு தான், கேட்ட பாட்டு தான் சொல்லிட்டு நம்ம அதை மறுபடியும் பாடுவோம் என்றால் எனக்குள்ள ஆவியானவர் கிடையாது, சத்துரு கிரியை செய்றான். இன்னைக்கு சினிமா பாட்டை பாடுற அன்னைக்கு அப்ப நான் நினைச்சேன், வெளியே பொது இடத்துலயே இவ்வளவு 2 பாட்டை பாடாருன்னா சபையில எப்படி பாடுவார் நினைச்சுக்கிட்டேன். சபையில ஃபுல்லா பாடிடுவார்ல, மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். சினிமா பாட்டை பாடுங்க, சந்தோஷமா தான் இருக்கும். கண்ணதாசன் பைபிள்ல இருந்து நிறைய அர்த்தமுள்ள பாடல்களை பாடியிருக்கார். அவர் பாடுறது நான் பாட முடியாது. ஜான் ஜெபராஜ் பாட்டு நான் பாட முடியாது. தன்னுடைய மனைவியை தள்ளி விட்டு யாரு கூட அலையறவனுடைய பாட்டை நான் பாடுறேன்னு வைங்களேன், அந்த ஸ்பிரிட் தான் எனக்குள்ள கிரியேட் செய்யும். நம்ம எதை சாப்பிடுறோமோ அதுதான் நமக்கு உணவாய் மாறி அதுதான் நம்முடைய சரீரத்தில் பலனை உண்டாக்கும். எதை கேட்கமோ எதை யோசிக்கமோ அது நமக்குள்ள கிரியேட் செய்யும். தெளிவா சொல்றாரு, பொல்லாப்பை காணாதபடிக்கு. யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, நம்ம மொபைல்ல பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனுக்கு தான் அப்பம் கிடைக்கும், அவனுக்கு தான் ஜீவ தண்ணீர் கிடைக்கும். அவனை தான் ஆண்டவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைப்பார். அவன்தான் கண்மலையோடு வாசம் பண்ண முடியும். கண்மலையோடு வாசம் பண்ண முடியும். நிறைய திருச்சபையில் இந்த அப்பமே கிடையாது, நான் தைரியமா சொல்ல முடியும். ஒரு ஊழியக்காரன் அப்பம் கிடைக்கலன்னா அழணும், ஆண்டவரே ஏன் எனக்கு வசனத்தின் மூலமா பேசல. நல்ல தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் தேவ பிரசனம் குறைஞ்சா விட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் தேவ பிரசனம் குறைஞ்சா விட, ஒரு நாள் தேவன் அவங்களுடைய இடைப்படலாம் விட, அந்த ஆவில ஒரு துக்கம் வரும், ஆத்மால ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற துக்கம். நான் ஒரு காரியத்தை மீறுதலா செஞ்சுட்டு எனக்கு துக்கமே வரலன்னா நான் வெட்கப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருக்கு சொல்லப்படுதானா, நரகத்துல எரிக்கிற கூட்டத்தை தான் அங்க எழுதுகிறார். நரகத்துல ஜனங்கள் எரிய போறார்கள். யாரெல்லாம் எரிய போறாங்கன்னா, பரிதானம் வாங்குறவன், தவறான காட்சிகளை பார்க்கிறவன், தவறான உறவுகளை வைத்திருக்கிறவனுக்கு 13ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்துல வாசிங்க, அத வாசிங்க. அதுல ஏசாயா 33ஆம் அதிகாரம். உங்களை பட்சிக்கும் ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட செடிகளைப் போல தீயில் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள். சுண்ணாம்பு நீத்துறதை நீங்க பார்த்திருப்பீங்க, நமக்கு தெரியல. அது முன்னால சொல்லி முடிக்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக வள்ளங்களுக்கு போகும்போது தீவுல போய், அதாவது இங்கிட்ட 2-3 கோயில் தீவு, லைட் ஹவுஸ், சுத்து லைட்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ், அங்கெல்லாம் உள்ள கடலுக்குள்ள இறங்கி சல்லி அள்ளுவோம். சல்லினா பெரிய இவ்வளத்துக்கு மண்வெட்டி இருக்கும். அந்த மண்வெட்டி கீழே ஒரு பெரிய கூடை இருக்கும். அந்த கூடை நிறைய அள்ளம்னா 30 கிலோ, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30 கிலோ நெருக்கி இருக்கும். அதை மண்வெட்டி வச்சு அடிச்சு அள்ளி வள்ளத்துல போடுவோம். அது சிமெண்ட்டுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க, பேப்பருக்கெல்லாம் உபயோகப்படுத்துறான்னு சொன்னாங்க. சுண்ணாம்பை போல அழகா எழுதப்பட்டுக்கு பாருங்க, எவ்வளவு அழகா எழுதப்பட்டுக்கு பாருங்க, எவ்வளவு அழகா மொழிபெயர்த்திருக்கா பாருங்க.
எவ்வளவு அழகா நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ்ல எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு, எவ்வளவு அழகா மொழிபெயர்த்து பாருங்க. சுண்ணாம்பை போல் நீற்றப்படுவார். அப்படியே சுண்ணாம்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகையா வந்துகிட்டு இருக்கும். நரகத்துல பரிதானம் வாங்குற ஜனங்களுக்கு இதுதான், ஆபாச காட்சி பார்க்கறவங்களுக்கு இதுதான், சினிமா பாட்டை கேட்கறவங்களுக்கு இதுதான், நாடகம் பார்க்குற ஜனங்கள்லாம் அப்படியே எரிவாங்க, அப்படியே புகையா எழுப்பிட்டு இருக்கும். நம்ம பார்ப்போம். உண்மையிலே புதிய வானம் புதிய பூமி உண்டான பிற்பாடு ஏசாயா 66 அதிகாரம் அங்க லாஸ்ட் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவர்கள் தீயில வேகிறத பார்ப்பார்கள். கர்த்தர் சித்தமானா 2 பகுதி இருக்கு. நம்ம வர்ற நாட்கள்ல வாய்ப்பு கிடைச்சா நம்ம தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? ஒவ்வொரு நாளும் எனக்குலாம் வேற ஒண்ணுமே தெரியாதுங்க, உண்மையிலே சொல்றேன். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, அடி முட்டாள். ஏதோ ஆண்டவருடைய கிருபையால் இந்த பைபிளை மட்டும் ஆண்டவர் வாசிக்க வைத்து விட்டார். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எனக்கு அப்பம் கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ணமான அப்பத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சுட சுட எப்படி காகத்தின் மூலமாய் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தீங்களோ, எனக்கு அப்பம் தாங்கப்பா, அந்த ஏக்கம் இருக்கணும். பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. முடியாம படுத்து கிடந்தா விட அன்னைக்கு நம்ம படுத்து கிடந்து ஜெபிக்கலாம். படுத்து கிடந்த விட அன்னைக்கு வேதம் வாசித்து ஆண்டவர் தவற நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஜீவன். இந்த அப்பம் தான் நம்மளை சரியான பாதையில நடத்தும். அந்த அப்பம் தான் ஆண்டவராகிய இயேசு. வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு. நமக்காக உயிரை கொடுத்த இயேசு, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இயேசு அவர் அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுத்த உடனே தான் அவங்களுடைய கண்கள்லாம் திறக்கப்படுது. கண்கள் அப்பதான் திறக்கப்படுது. அப்பம் இல்லாத மனிதனுடைய கண்கள் திறக்கப்படாது. அப்பம் தேவனுடைய வார்த்தைங்கிற அப்பம் கிடைக்காத திருச்சபைகள் அது தரித்திரம் பிடித்த திருச்சபைகள். சர்ச்சை சுத்தி கோடி கணக்கில் கார் நிக்கலாம், நீ ஒரு தரித்திரன், நீ ஒரு குருடன், நீ நிர்வாணி. வெளிப்படுத்தல் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு அப்பம் தாங்கப்பா. அழனுங்க, உண்மையிலே அழணும், அழணும். எத்தனையோ நாட்கள், நான் வருஷ கணக்கில் அழுத நாட்கள். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கப்பா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. எனக்கு ஒரு நாலேஜ் கிடையாது ஆண்டவரே. ஒரு ஃபேன் செட்டை போட்டு நிக்கிற ஒரு சகோதரன் நான் பேச மாட்டேன், கூச்சமா இருக்கும். அவங்களாம் பெரிய மேன்மையானவன்னு சொல்லி. இன்னைக்கு வக்கீல் இருக்கிற இடத்துல பேசிட்டு பேச வைக்கிறான். ஒரே செய்திக்குள்ள அவங்களுக்குள்ள பெரிய கலவரம். இவர் எப்படி என்ன இந்த வார்த்தை பேசுறாரு, எப்படி வாழ முடியும்? அது ஒரு வக்கீல் சொல்றாரு, ஒரு வசனத்தை தானே சொன்னாரு. ஒரு 7 வக்கீல் இருந்துப்பாங்க நினைக்கிறேன். என் படிப்பை கேட்டா உள்ள விடவே மாட்டாங்க, அடிச்சு விரட்டிடுவாங்க 7 பேரும் சேர்ந்து. அதான் கிருபை. தகுதி இல்லாத மனிதனை ஜீவ அப்பத்தை கொடுத்து நடத்துகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட கேளுங்க, எனக்கு அப்பம் வேணும்ப்பா, ஜீவ தண்ணீர் வேணும் ஆண்டவரே, வியாதி என்னை விட்டு விலக்குன்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கேட்போம் என்றால் நிச்சயமா பரம தகப்பன் நமக்கு சுட சுட அப்பத்தை தருவார். அந்த அப்பம் உங்களை நடத்தும். அந்த அப்பம் உங்க குடும்ப பிரச்சனையை மாற்றும். அந்த அப்பம் உங்க சூழ்நிலையை மாற்றும். அந்த அப்பம் உங்களை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். அந்த அப்பம் பாவங்களை மேற்கொள்ள வைக்கும். அந்த ஜீவ அப்பம் சாத்தானை மேற்கொள்ள வைக்கும். அந்த ஜீவ அப்பம் சாத்தானுக்கு சவால் விட வைக்கும். சாத்தானுக்கு சவால் விட வைக்கும். ஏன் சோர்வு, ஏன் போராட்டத்தை மேற்கொள்ள முடியல? அப்பம் இல்லை. அவன் சொல்றான், என் வீட்டில் அப்பம் இல்லை, ரட்சிப்பின் வஸ்திரமும் இல்லை. அதனால என்ன பிரசங்கம் பண்ண விடாதாங்க. நல்ல ஒரு மனுஷன் சொல்லிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளையை போல கேட்கணும். பிள்ளை பசி எடுத்தோன்னு பாலுக்கு எப்படி அழுதோ கேட்கணும். அப்பத்தை தாங்கப்பா. நம்ம உங்க ஆவிக்குரிய எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி
ஜீவ அப்பங்கிற வசனத்தை கொண்டு இடைபடுவா. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நாள்லையும் என் தேவனாகிய கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி தகப்பனே, நீங்க இந்த வார்த்தை கொண்டு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.